Decode the world unfiltered. எழுபத்தி 3 வயதாகக்கூடிய ரஷ்ய அதிபர் புதின் பல ஆண்டுகளாக தனக்கு வயதே ஆகாத ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்கிறார். சட்டை அணியாமல் குதிரை சவாரி செய்கிறது, ஐஸ் ஹாக்கி விளையாடுறது, தன்னோட உடல் வலிமையை அரசியல் அதிகாரத்தோட சின்னமாக வெளிப்படுத்துறது அப்படின்னு புதின் பல விதங்களில் தன்னுடைய இந்த மார்க்கண்டேய இமேஜை பொதுவெளியில் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இளமை தோற்றத்தின் மீதான அதிபர் புதினோட ஆசைங்கிறது தற்போது ரஷ்யாவுடைய கொள்கையாகவே மாறி இருக்கு. அதாவது இளமையோடு கூடிய ஆயுள் நீட்டிப்பை ஒட்டுமொத்த ரஷ்ய விஞ்ஞானிகளும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கு காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் வெறும் விளம்பரத்துக்காகவும் தன்னுடைய உடல் தகுதியை காட்டுறதுக்காகவும் புதின் செய்த இந்த விஷயங்கள் இன்னைக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு அரசு திட்டமாகவே மாறி இருக்கிறது. இப்போது நோக்கம் வெறும் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதா தெரியல, மரபணு அறிவியல் மூலமாக முதுமையே வெல்றது அப்படிங்கிறது தான் இருக்குது. சர்வாதிகார ஆட்சிகளில் ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரே ஒரு நபரை சுற்றி தான் இருக்கும். நம்ம பல வரலாற்றில் பல மனிதர்கள் அப்படி பார்த்துருக்குறோம். அதனால் அந்த நபரோட மரணம் அப்படிங்கிறது அந்த அரசியல் அமைப்புக்கு பெரிய ஆபத்தாக முடியும். அதனால் புதினோட ஆயுளை நீட்டிக்கிறதுங்கிறது ரஷ்ய அரசாங்கத்துடைய நிலைத்தன்மைக்கான ஒரு உத்தியாவே பார்க்கப்படுது. இப்போ மனிதர்களுடைய ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு புதின் அரசு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டத்தின் பெயர் நியூ ஹெல்த் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜிஸ். இந்த திட்டத்தோட ஒரு பகுதியாக மனித உடலில் செல்கள் வயதாகிறத தடுத்து முதுமையை குறைக்கக்கூடிய ஜீன் தெரப்பியை ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நியூ ஹெல்த் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜிஸ் திட்டத்தில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான பல ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஆய்வகங்கள்லேயே மனித திசுக்கள் மற்றும் உறுப்புகளை 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் மூலமாக விஞ்ஞானிகள் உருவாக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே எலியோட தைராய்டு சுரப்பி அதுபோல் மனித குருத்தெலும்பு திசுக்களை விஞ்ஞானிகள் அச்சிட்டு வெற்றி கண்டிருப்பதா இப்போ சொல்லப்படுது. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட குட்டி பன்றிகளோட உடலில் மனிதர்களுக்கு பொருத்தக்கூடிய உறுப்புகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஆராய்ச்சியும் இதில் அடங்கும். இதனை ஆங்கிலத்தில் ஜெனோ டிரான்ஸ்பிளேட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை மிக குறைந்த வெப்பநிலையில் பராமரிக்கக்கூடிய வினோத கிரியோதெரப்பி சிகிச்சை முறைகளில் புதின் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறார். இந்த கிரையோதெரப்பி அப்படிங்கிறது உடலை மிக குளிர்ச்சியான வெப்பநிலைக்கு உட்படுத்தி சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. கிரையோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு உறைபனி குளிர் அப்படின்னு பொருள். நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா வீக்கம் குறையிறதுக்கு ஐஸ் பேக் வைக்கிறோம் இல்லையா, அதனுடைய அதிநவீன அது மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமான வடிவம் தான் இந்த கிரையோதெரப்பி. இந்த கிரையோதெரப்பி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம். இந்த சிகிச்சையில் திரவ நைட்ரஜன் அல்லது ஆர்கன் வாயு பயன்படுத்தப்பட்டு வெப்பநிலை -110 டிகிரி செல்சியஸ் முதல் -160 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைக்கப்படும். இவ்வளவு கடுமையான குளிரில் மனித உடலை 2 to 4 நிமிடங்கள் வச்சுருப்பாங்க. -100 டிகிரி செல்சியஸ்க்கு குறைவான குளிரில் உடலை வைக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய பழைய பலவீனமான செல்கள்லாம் அழியுது. உடல் உடனடியாக புதிய செல்களை உருவாக்க தூண்டப்படுது. இந்த தீவிர குளிர் தோலோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கொலாஜன் அப்படிங்கிற புரதத்தை அதீதமாக உற்பத்தி செய்ய வைக்கிது. இது முகத்தில் சுருக்கங்கள் விழறதை தடுத்து தோலை எப்போதும் இறுக்கமாகவும் இளமையாகவும் வச்சுருக்க உதவுது. புதினோட திட்டத்தின் முக்கியமான நோக்கமே 3D பிரிண்டிங் மூலமாக செயற்கை உறுப்புகளை உருவாக்குறதும் மரபணுக்களை மாற்றுவதும் தான். இதுக்கு கிரையோதெரப்பி தொழில்நுட்பம் அடிப்படையாக இருக்குது. இப்போ மனித உடலோட ஆரோக்கியமான செல்கள், திசுக்கள், DNA இதெல்லாம் பல ஆண்டுகள் சிதையாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த அதீத குளிர் தொழில்நுட்பங்கள் தான் பயன்படுது. எதிர்காலத்தில் புதினோட உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பு செயலெழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பொருத்துவதற்காக ஆய்வகத்தில் இந்த குட்டி பன்றிகளோட உடலில் வளர்க்கப்படக்கூடிய உறுப்புகளை இந்த கிரையோ தொழில்நுட்பம் மூலமே பாதுகாப்பாக உரை நிலையில் சேமித்து வைக்க திட்டமிட்டிருக்காங்க. ரஷ்யாவில் கிரியோரஸ் போன்ற நிறுவனங்கள் மூலமாக பல ஆண்டுகளாக ஒரு விசித்திரமான ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இது புதினோட இம்மார்டிலிட்டி தேடலோட நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். மனிதன் இறக்கக்கூடிய தருவாயில் அல்லது இறந்த உடனே அவனுடைய உடலை திரவ நைட்ரஜனில் -196 டிகிரி சென்டிகிரேட்டில் வெப்பநிலையில் உரைய வச்சு பாதுகாக்குவாங்க. 50 to 100 ஆண்டுகள் கழித்து மருத்துவ உலகம் மேலும் முன்னேறும்போது இந்த முதுமையை தடுக்கக்கூடிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த உறைந்த உடலை மீண்டும் உயிர்ப்பித்து இளமையோடு வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுது இந்த கிரியோரஸ் நிறுவனம்.
புதின் நிதியளிக்கக்கூடிய நியூ ஹெல்த் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜிஸ் திட்டத்தில் இதுக்கான ஆராய்ச்சிகளும் ரகசியமாக நடந்து வருது அப்படிங்கிற வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதயம், சிறுநீரகம் போன்ற தனித்தனி உறுப்புகளை ஆய்வகங்களை வச்சு வளர்க்கிறத விட மனிதனுடைய சொந்த செல்களை கொண்டு செயற்கை கருப்பையில் அவனுடைய நகல் உடலை குளோன் செய்யக்கூடிய ஆராய்ச்சியும் கூட நடந்துட்டுருக்கு. ஆனால் இதில் மூளை வளர்ச்சிக்கான மரபணுக்கள் நீக்கப்பட்டுடும். அதாவது அந்த உடலுக்கு உயிர் இருக்கும், ஆனால் சுயநினைவோ மூளையோ இருக்காது. புதின் போன்ற தலைவர்களுக்கு எதிர்காலத்தில் உறுப்புகள் தேவைப்படும் போது இந்த மூளையற்ற சொந்த மாற்று உடல்லிருந்து புதிய உறுப்புகளை எடுத்து பொறுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அறிவியல் புனைக்கதை போன்ற யோசனையும் இந்த திட்டத்தினுடைய பின்னணியில் விவாதிக்கப்படுது. இந்த ஒட்டுமொத்த திட்டத்தினுடைய நம்பகத்தன்மையை உறுதி செய்யறதுக்கு புதின் தன்னுடைய சொந்த குடும்பத்தை சார்ந்தவரையே களமிறக்கியிருக்கிறார். அவர்தான் புதினுடைய மூத்த மகளாக இருக்கக்கூடிய மரியா ஓட்சோவா. இவர் ஒரு மரபணு நிபுணர். ரஷ்யாவோட பல முக்கிய அரசு மரபணு ஆராய்ச்சி திட்டங்களை இவர் தான் நேரடியாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். மனிதர்களுடைய டிஎன்ஏவை மாற்றி அமைக்கக்கூடிய கிறிஸ்பர், அதாவது கிறிஸ்பர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இந்த தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளில் புதினுடைய முதன்மை ஆலோசகராக மரியா தான் செயல்படுறார். RSF அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரஷ்யன் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக உலகத்தரம் வாய்ந்த அறிவியல் ஆய்வகங்களை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய நிதியுதவியை மரியா பெற்றிருக்கிறார். இந்த ரஷ்யாவுடைய முன்னணி விஞ்ஞானிகளோடு ஒப்பிடும்போது மரியாவுடைய சர்வதேச அறிவியல் ஆய்வு கட்டுரைகளுடைய எண்ணிக்கைங்கிறது மிகவும் குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் அவர் நாட்டின் மிகப்பெரிய ஆராய்ச்சி நிதியுதவிகளை பெறுவது அப்படிங்கிறது ரஷ்யாவுக்குள்ளேயே சில விஞ்ஞானிகளால் விமர்சிக்கவும் படுது. கடந்த ஆண்டில் சீனாவில் நடந்த இராணுவ அணிவகுப்பின் போது சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் புதினும் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க அருகில் இருந்த மைக் ஆனில் இருந்ததை அவங்க கவனிக்கலை. அப்போது புதின் சீன அதிபர்கிட்ட பயோடெக்னாலஜி வளரும்போது மனித உறுப்புகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கலாம், இது மூலமாக மனிதர்கள் மேலும் மேலும் இளமையாகி இம்மார்டலிட்டி கூட அடைய முடியும் அப்படின்னு பேசினது பதிவாகி வெளியாச்சு. அதுக்கு ஷி ஜின்பிங் இந்த நூற்றாண்டில் மனிதர்கள் 150 ஆண்டுகள் வரைக்கும் வாழ முடியும் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். உலகமே இவங்களுடைய இந்த ரகசிய பேச்சை கேட்டு அதிர்ந்ததுன்னு தான் சொல்லணும். விளாடிமிர் புதின் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக ரஷ்யாவுடைய மிக முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் முதன்மையான தலைவராக நீடிச்சுட்டு இருக்கிறார். அதாவது அதிபராக சுமார் 22 ஆண்டுகள், பிரதமராக 4 ஆண்டுகள். ஒட்டுமொத்தமாக பார்த்தா 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அப்போதைய அதிபர் போரிஸ் எலிட்சனுடைய பதவி விலகியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவுடைய உச்சக்கட்ட அதிகாரம் அப்படிங்கிறது புதின் கைகளில் தான் இருக்குது. நவீன ரஷ்ய வரலாற்றில் சோவியத் யூனியனுடைய சர்வாதிகாரியான ஜோசப் ஸ்டாலினுக்கு பிறகு மிக நீண்ட காலம் ரஷ்யாவை ஆட்சி செய்யக்கூடிய தலைவரும் விளாடிமிர் புதின் தான். இப்போ புதின் வாழ்நாள் முழுவதும் ரஷ்யாவுடைய அதிபராக தான் நீடிப்பதற்காக 2020ஆம் ஆண்டு ரஷ்ய அரசியலமைப்பில் ஒரு அதிரடி திருத்தத்தையே கொண்டு வந்தார். ரஷ்யாவுடைய பழைய சட்டப்படி ஒரு நபர் தொடர்ந்து 2 முறை மட்டும்தான் அதிபராக இருக்க முடியும். அதனால் புதினோட பதவி காலம் 2024ஓட முடிவடைய இருந்துச்சு. இதனை உடைக்கிறதுக்கு புதின் கொண்டு வந்த திருத்தம் தான் த ஜீரோயிங் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சட்டத்திட்டத்தைப்படி புதின் அதுக்கு முன்பு எத்தனை முறை அதிபராக இருந்தார் அப்படிங்கிற கணக்கு கிடையாது, ரீசெட் டு 0 ஆக்கப்பட்டுச்சு. அதாவது அவர் 2024 தான் புதிய வேட்பாளராக மீண்டும் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தகுதி பெறார் அப்படிங்கிறது தான் அந்த மாற்றம். இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி அதிபரோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். கணக்கு 0 ஆயிடுச்சு இல்லையா? அதனால் புதினோட மேலும் 2 முறை தேர்தலில் போட்டியிட முடியும். தற்போதைய நிலையில் அவர் 2030ஆம் ஆண்டு வரைக்கும் அதிபராக இருப்பார். 2030ஆம் ஆண்டில் புதினால தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்திருக்கு. இது மூலமாக புதின் தன்னுடைய 83 வயது வரையும், அதாவது 2036ஆம் ஆண்டு வரைக்கும் ரஷ்யாவுடைய அதிபராக சட்டப்பூர்வமாக நீடிக்கிறதுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இதனால தான் சர்வதேச ஊடகங்கள் இவரை பிரசிடென்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. புதின் கொண்டு வந்த இந்த அரசியலமைப்பு திருத்தம் இருக்கு இல்லையா, அது அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதிகாரத்தில் இருப்பதற்கான அடித்தளம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு பக்கம் சட்டத்தை மாற்றி அரசியல் ஆயுளை நீட்டிச்சுக்கிட்ட புதின், மறுபக்கம் தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க தான் அந்த 2 லட்சம் கோடி ரூபாய் மருத்துவ திட்டத்தை செயல்படுத்திட்டு வரார். தற்போதைய மருத்துவ வசதிகளின்படி 80 வயதை கடந்த ஒருத்தரால் உலக வல்லரசு நாடான ரஷ்யாவை முழு எனர்ஜியோட வழிநடத்துறது கடினம். அதனால் 2036லையும் தான் 50 வயது நபர் போன்ற ஒரு உடல் தகுதியோடையும் தெளிவான மனநிலையோடையும் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மருத்துவ திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் தலைவர் மாறினாலும் ஆட்சி திட்டம் மாறாது. ஆனால் ரஷ்யா போன்ற ஆட்டோக்ராட்டிக் அமைப்பில் ஒட்டுமொத்த நாடும் புதின்கிற தனி மனிதனை மட்டும்தான் நம்பி இயங்கிட்டு இருக்கு. புதினோட மரணம் அல்லது உடல்நலக் குறைவு அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய மிகப்பெரிய உள்நாட்டு போரையோ அல்லது அரசியல் குழப்பத்தையோ உருவாக்கலாம்.
அதனால தான் புதின் தன்னை அழியாதவராக மாற்றுவது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட ஆசை மட்டுமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த அரசியலமைப்பும் வீழ்ந்து விடாமல் தடுப்பதற்கான ஒரு கட்டாயமாக பார்க்கப்படுது. இதுக்காக சட்ட திருத்தம் மூலமாக எதிர்கால தேர்தல்களை தன் வசப்படுத்திய புதின் மருத்துவ தொழில்நுட்பம் மூலமாக தன்னுடைய வயதாகக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்த முயல்கிறார். புதினோட சட்டம் மூலமாக தன் அதிகாரத்தை நிரந்தரமாக்கக்கூடிய வேலையில் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ பேரரசை தன்னுடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கிறார். இது புதினுக்கு பிறகும் அவருடைய குடும்பத்தினர் ரஷ்யாவுடைய நிழல் அதிகார மையமாக நீடிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்னு பார்க்கப்படுது. சுருக்கமாக சொன்னால் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது புதினுக்கு ரஷ்யாவுடைய சிம்மாசனத்தை நிரந்தரமாக கொடுத்துருக்குது. ஆனால் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆளுவதற்கு ஒரு இளமையான அழியாத உடல் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. அந்த உடலை உருவாக்குறது தான் இந்த $26 பில்லியன் மருத்துவ திட்டம். ஆனால் மனித வரலாறும் உலக நியதிகளும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஆகப்பெரிய உண்மை ஒன்று தான். மரணத்தை யாராலும் எந்த காலத்திலும் எவ்வளவு கோடி பணம் கொடுத்தும் வெல்லவே முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.